உங்கள் விஜய். ஐயோ, இவர் வீட்டுக்கு வர நேரமாகும்னு சொன்னாரே, இப்ப என்ன சீக்கிரமா வந்திருக்காரு? எவ்வளவு ஆச்சுங்க? 80 ரூபாமா. இந்தாங்க, 100 ரூபாயா இருக்கு, மீதியை வச்சுக்கோங்க. நன்றிமா. சாரிங்க, நீங்க வர லேட் ஆகும்னு சொன்னதுனால சாவியை நான் கையோட எடுத்துட்டு போயிட்டேன். ஒரு நிமிஷம். எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு தாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் கோயிலுக்கு போவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. எத்தனை மணிக்கு போன? அது எத்தனை மணின்னு சொல்றதுக்கா இவ்வளவு யோசிக்கிற? இல்லங்க, 12 மணிக்கு போனேன். இப்ப மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? 5 மணி ஆகுது. 5 மணி நேரமாவா சாமி கும்பிட்ட? என்ன சௌந்தர்யா? அது இன்னைக்கு கோவில்ல பரிகார பூஜை இருந்துச்சுங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. கோயிலுக்கு யார் கூட போன? தனியா தாங்க போனேன். ஏன் கேக்குறீங்க? கோயில்ல யாரையும் பாத்தியா? கோயில்ல யாரையும் பாத்தியான்னு கேட்டேன். யார பார்த்த? மீனாட்சி வந்திருந்தா, அவ கூட பேசிட்டு இருந்தேன். அவ கூட தான் எந்த உறவும் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தனே. எப்படிங்க முடியும்? எதிர்த்து பேசினான்னு நீங்க பாட்டுக்கு அவளை வீட்டு விட்டு அனுப்பிட்டீங்க. அவ அந்த வீட்டுல எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம என்னால எப்படிங்க இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? கூட அவனும் வந்திருந்தானா? வந்திருந்தான், ஆனா நான் அவன் கூட சரியா பேசிக்கல. கோயிலுக்கு வேற யாரும் வரலையா? புரியல. கோயில்ல வேற யாரையும் நீ பார்க்கலையான்னு கேட்டேன். ஏதாவது கேட்கணும்னா நேரா கேளுங்க. ஏன் குற்றவாளி கிட்ட விசாரணை பண்ற மாதிரி பண்றீங்க? ஓஹோ, இல்ல, கோயிலுக்கு அன்பரசோட மக வந்திருந்ததாகவும் அவ கூட நீ பேசினதாகவும் என்கிட்ட சொன்னாங்க. சொன்னவங்க கிட்ட என் பொண்டாட்டி அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டா, எனக்கு எதிரினா என் பொண்டாட்டிக்கு எதிரி தான், அவ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டா, எனக்கு எதிரானவங்க கூட பழக மாட்டான்னு ரொம்ப உறுதியா சொன்னேன். நான் அப்படி சொன்னது சரிதான சௌந்தர்யா? என் பொண்டாட்டி மீனாட்சி கூட வேணா பேசியிருப்பா, ஆனா அன்பரசு மகளோட முகத்தை கூட பார்த்திருக்க மாட்டான்னு சொன்னேன். நான் சொன்னது சரிதானே? என்னம்மா, நீ அவ கூட பேசல? இல்ல, பதில் சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க. அப்ப நீ அந்த பொண்ணு கூட பேசியிருக்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல சௌந்தர்யா, ஏன் இந்த வீட்டுல யாருமே எனக்கு உண்மையா இருக்க மாட்டேங்கிறீங்க? என்னங்க? சரி விடு, நீ போனது போனதாகவே இருக்கட்டும். உன் மகனுக்காக போனதா நினைச்சுக்கிறேன், ஆனா இனி போகாத. நான் வேண்டான்னு நினைக்கிறவங்க உனக்கும் வேண்டாம். பெத்த மகன் தான் என் பேச்ச கேட்கல, மகளும் என் பேச்ச கேட்கல. அட்லீஸ்ட் பொண்டாட்டி நீயாவது என் பேச்ச கேட்பேன்னு நினைக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணி இந்த 30 வருஷத்துல இது வரைக்கும் உன்னை நான் ஏமாத்தினதில்லை, இது வரைக்கும் உங்ககிட்ட போய் சொன்னதும் இல்லை, இது வரைக்கும் உனக்கு துரோகம் பண்ணதும் இல்லை. நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். இதை நான் கட்டளைய சொல்லல சௌந்தர்யா,
இந்த வீட்ல நீயாவது என் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பேன்னு ஒரு வேண்டுதலா தான் இதை நான் கேட்கிறேன். வெளியில போறேன், வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். உன்னை நம்புற சௌந்தர்யா. ஐயர இன்னும் யோசிச்சுக்கிட்டு ஆரம்பிங்க. பேச ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லி சபையில இருக்கிற பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரத்தை பண்ண சொல்லுங்க. வேட்டையா இதோ வர சொல்றேன் தாத்தா. டக்ளஸ் அண்ணே, சபையில இருக்கிறவாளுக்கெல்லாம் நமஸ்காரத்தை பண்ணிட்டு அந்த சேர்ல உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். உட்காருப்பா உட்காரு. பொண்ணை வர சொல்லுங்க. ம், மீனாட்சி, சபையில இருக்கிறவாள்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோமா. ம். நல்லா இருமா, எந்திரிச்சு சேர்ல உட்காந்துக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மள மாதிரியே ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குங்க. ஆமா சாரதா. தட்டை மாத்திக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு என்ன சீர் செய்ய போறேன்னு சொல்லிடுங்க. என் மகன் பாண்டிக்கு ஊருக்கு முன்னாடி சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால மீதி இருக்கிற என் பங்கு சொத்து முழுக்க என் மகளையும் மருமகனையும் தாங்க சேரும். இருந்தாலும் கல்யாணத்துக்கு என் பொண்ணுக்கு 150 பவுன் நகை போடுறாங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு வெள்ளை கலர் காரு. ரொக்கமா என் பொண்ணு பேர்லயும் மாப்பிள்ளை பேர்லயும் மொத்தமா 10 லட்சம் ரூபாய் பிக்சட் டெபாசிட் போடுறாங்க. இதுல மாப்பிள்ளையாத்து பெரியவாளுக்கெல்லாம் சம்மதம் தானே? பொண்ணே போறோம்னு நினைக்கிறோம். இருந்தாலும் அவங்க பொண்ணுக்கு அவங்க முறை பண்ணணும்னு நினைக்கிறதுல எங்களுக்கு பரிபூரண சம்மதம். ரொம்ப சந்தோஷங்க. தட்டை மாத்திண்டேன்னா நிச்சய ஒலையே படிச்சிடலாமே. தாராளமா. தட்டை மாத்திக்க பொண்ணாத்து பெரியவாளும் மாப்பிள்ளையாத்து பெரியவாளும் இப்படி வாங்கோ. வாலட்சுமி, மாப்பிள்ளையாத்து சார்பா யார் வரப்போறா? ஐயா தான் வரணும். மாமா, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, எப்போவாது லோ சுகர் ஆயிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கை கால் இழுத்துக்கும். அதான் அந்த மாதிரி தான் இதுவும். லோ சுகர் ஆயிடுச்சு போல இருக்கு. கை கால் அசைக்க முடியல, எதையும் பிடிக்க முடியல. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க.
அதானே. நான் கீழே உட்காரும் போது சுகரும் டவுன் ஆயிடுச்சு போல இருக்கு. என்னால இப்ப எழுந்திருக்க முடியாது. அப்ப அம்மா மட்டும் வந்து தட்டை மாத்திய சொல்லுங்க. மணாளனே மங்கையின் பாக்கியம். என் வீட்டுக்காரர் இல்லாம நான் மட்டும் வரமாட்டேன். ஐ லவ் யூ சாரதா, லவ் யூ. தேங்க்ஸ்ங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் மட்டும் எழுந்து தட்டை மாத்திக்க கூடாது. நன்னா நிறைஞ்ச தம்பதியரா இருக்கணும், அதான் நல்லது. வெரி குட் ஐயரே, சூப்பரா சொன்னீங்க. பெருசு என்னத்துக்கோ திட்டம் போடுற மாதிரி தெரியுது. இப்ப என்ன பண்றது? மாப்பிள்ளையாத்து சார்பா யாரு வரப்போறேன்? வெள்ளப்பாண்டி, நீயும் சம்சாரம் வந்து தட்டை மாத்தீங்க. முடியாது. என் பேரன் கல்யாணத்துக்கு யாரோ வந்து தட்டு மாத்திக்க நாங்க அலோ பண்ண முடியாது. ஆமா, நாங்க அனுமதிக்க மாட்டோம். தாத்தா, நீங்களும் வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, மத்தவங்களையும் வர விடாம பண்றீங்க. இப்ப என்னதான் பண்றது? இருமா, யோசிச்சு முடிவு எடுப்போம். இங்க பாருங்க, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள முடிவு எடுங்க. ஐயரே, தட்டை மாத்திக்கிறதுக்கு ஓல்டு கப்புள் தான் வரணுமா? யங் கப்புள் வரக்கூடாதா? கப்பல்ஸ் இல்லைன்னா யங் கப்பல்ஸ், ஓல்டு கப்பல்ஸ். மொத்தத்துல அவ ஐடியல் கப்பல்ஸா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப கவலையை விடுங்கோ, நம்ம கை வசம் அப்படி ஒரு கப்பல் இருக்கிறாங்கோ. யார் இது? மாப்பிள்ளையோட சொந்த தங்கச்சி மீனாட்சி. அவளோட புருஷன் வேட்டையன். பேஷா சொன்னேன் போங்க, அவளே வந்து தட்டை மாத்திக்கலாமே. நாங்களா? ஆமா, எங்களை பொறுத்தவரை நீங்க தான் இன்னைக்கு யங் அண்ட் ஐடியல் கப்பல்ஸ். தட்டை மாத்திக்க வாங்க. இல்ல, அது நாங்க எப்படி? ஒரு நிமிஷம் தாத்தா, நீங்களும் பாட்டியும் உக்காந்தபடியே தட்டை மாத்திக்கோங்களேன். கைய தூக்க முடியாத நிலைமையில தட்டை எப்படியா வாயில கவ்வியா மாத்திக்க முடியும்? அதனாலதான் உங்களை மாத்திக்க சொல்றோம். வேட்டையா, நீங்களே வந்து தட்டை மாத்திக்கங்க. வாங்க மீனாட்சி, இதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? நாழி ஆயிட்டே இருக்கு, இன்னும் 7 மினிட்ஸ் தான் இருக்கு. தட்டை மாத்திங்க. அமைதி அமைதி. தட்டை மாத்திக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மாலையை மாட்டி விட்டுடுங்க. அடடா, அத மறந்துட்டனே. ஆனா நாங்க மறக்க மாட்டோமே. அதர பார்த்தோம். இந்தாங்க இந்தாங்க, மாலையை போட்டு விடுங்க. அப்படியே தட்டை மாத்திக்கிறவங்களும் மாலையை மாத்திக்குங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வேட்டைய மீனாட்சி, அன்பரசு அந்த அம்மா, ரெண்டு தம்பதியும் மாலையை மாத்திக்கோங்கன்னு சொல்றோம். இது என்னங்க ஐயா புது ஐதீகமா இருக்கு? இது எங்கள் கனடா ஐதீகம். தட் இஸ் இன்டர்நேஷனல் ஐதீகம். அங்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்ந்து தட்டை மாத்திக்கிறவங்களும் மாலையை மாத்திப்பாங்க. அதையே இங்க ஃபாலோ பண்ணணும்.
மாப்பிள்ளை வீட்டு பெரியவங்க நாங்க. அதனால கனடா ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஆமா, இதுல நாங்க ரொம்ப ஸ்டிக்கிட்டே. மாலை மாத்துறதுல என்னங்கய்யா தயக்கம்? நான் கூட ஊரறிய என் பொண்டாட்டிக்கு மாலையை மாத்தலேன்னு ரொம்ப நாளா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மாத்திட்டா போச்சு. ஒரே கல்லுல 2 மேங்கோ. சரி, அதுக்கு முதல்ல மாலை வேணும்ல. இவ்வளோ பிளான் பண்ணவங்க அதை பிளான் பண்ண மாட்டோமா? டக்கு மாலை ரெடி. மீனாட்சி இப்படி சீக்கிரம் மாத்திங்க, இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. வேட்டையா, இப்போ உன்னுடைய டர்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் இரு, எதுக்காக தம்பதிங்க தான் தட்டை மாத்திக்கணுங்கிற பார்முலாவை கண்டுபிடிச்சாங்க? கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்காக யார் தட்டை மாத்திக்கிறாளோ பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்த்து அந்த தம்பதியரும் 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வான்னு பெரியவா சொல்லுவா. அதான் ஐதீகம். எங்க அப்ப வேட்டை மீனாட்சி, வைத்தி துளசி, அன்பரசு லட்சுமி எல்லாருக்கும் அந்த 16 செல்வமும் கிடைக்குமாங்க? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அவங்க எல்லாரும் நீடூழி வாழ்வாங்க சாரதா. சீக்கிரம் தட்டை மாத்திக்க சொல்லுங்க, 3 மினிட்ஸ் தான் இருக்கு. தட்டை மாத்திங்கப்பா. எங்க மக துளசிக்கு உங்க மச்சான் வைத்திய கல்யாணம் நிச்சயம் பண்றதுல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். என்னோட மச்சான் வைத்திக்கு உங்களோட பொண்ணு துளசியை கல்யாணம் பண்றதுல எங்களுக்கும் பரிபூர்ண சம்மதம். மணமக்கள் வைத்தீஸ்வரன் துளசி இருவருக்கும் இரு வீட்டு பெரியோர்கள் முன்னிலையில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபமஸ்து. எல்லாரும் சேர்ந்து சபையை கும்பிடுங்க. அப்படியே எல்லாரும் கையில இருக்க அச்சதையை போடுங்கோ. நிச்சயதார்த்தத்துக்கு அச்சதையா? இதுவும் கன்னட ஐதீகம். நாங்க அதுல ரொம்ப ஸ்டிக்கிட்டே. தாத்தா, இப்ப மட்டும் எப்படி கை வேலை செய்யுது?
அது சந்தோஷத்துல சுகர் ஏறிடுச்சு. எல்லாருக்கும் முனியாண்டி விலாஸ் டோக்கன் கொடுக்க போறோம். அங்க போய் நிக்கிறீங்களா? சாரதா, நம்ம ஆட்கள் எதுல அடிச்சாலும் இதுல அடிச்சுக்க முடியாது. வா வா.